வணக்கம் நிலை மக்களை. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, திருநெல்வேலியில சோஃபானால பெஸ்டா மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்க ஒரு சூப்பரான இடத்துக்கு தான் வந்திருக்கேன். இவங்க கிட்ட நீங்க சோஃபா மட்டும் இல்ல, கட்டில் கொடுத்துட்டு இருக்காங்க. சோஃபாவில நிறைய வெரைட்டிஸ்ல எக்கச்சக்கமான சோஃபா வெரைட்டிஸும் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப கம்மியான விலையிலும் கொடுத்துட்டு இருக்காங்க. திருநெல்வேலி மக்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த ஒரு பிராண்டாட்டு தெரியும். அப்படிப்பட்ட கடை தான் வந்திருக்கோம், பிடிசி பர்னிச்சர்ஸ். ஸோ இங்க வந்து ஒரு கஸ்டமரா வந்து நான் கேட்டு தெரிஞ்சுக்க போறேன், என்னெல்லாம் சோஃபா கொடுத்துட்டு இருக்காங்க, என்ன மாதிரி விலையில கொடுத்துட்டு இருக்காங்க, எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு ஃபாலோ கொடுத்துருங்க. என் பேர் ரகுமனோஜ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கண்ணே. வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சரியா? ஆமா. அண்ணா உங்க பேர் என்ன, எப்படி இதை ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னு? இது நம்ம பிடிசி ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா? பிடிசி ஃபர்னிச்சர்னா நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஆன்லைனில் மட்டுமே ஒரு 4-5 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி ரொம்ப வருஷமா நம்ம ஹோல்சேல் கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ ஹோல்சேல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா ரீட்டைலும் ரெகுலராக கொடுத்துட்டு இருக்கோம். கஸ்டமருக்கு வந்து டைரக்ட் சப்ளை நம்மளே மேனுஃபேக்சர் பண்ணுறோம், நம்மளே பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு டைரெக்டாக கொடுக்குறோம். அதனால் கடைகளை கம்பேர் பண்ணும்போது நம்மளுடைய விலைகளும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் திருநெல்வேலியில் எல்லாம் முக்கால்வாசி பேர்கிட்ட கேட்டாலும் சோஃபா நான் எங்கே வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பெஸ்ட்டாக கேட்கும் போது ஃபஸ்ட்டு எல்லாரும் பிடிசி அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே மட்டும் தான் நல்ல மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, நல்ல வந்து சோஃபாவும் கொடுத்துருக்காங்க, நல்ல தரமான விலையும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் கடை பேர் வந்து பிராண்டாட்டு திருநெல்வேலி முழுக்க வச்சிருக்கீங்க. சூப்பர். கண்டிப்பாக எல்லாமே மக்கள் தர ஆதரவு தான். நம்ம உங்களை மாதிரி இன்ஃப்ளூயன்சர் தர ஆதரவு தான். தொடர்ந்து நீங்களும் சப்போர்ட் தராங்க. நீங்கள் எந்த அளவு ஆதரவு தரீங்களோ அந்த அளவுக்கு நாங்களும் அந்த குவாலிட்டியும் சரி, அந்த கரெக்டான இந்த ரேட் கான்செப்டையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம். ஆமாம். இப்போ உதாரணத்துக்கு கடைகளுக்கும் நமக்கும் நிறைய வித்தியாசப்படுமா. எப்படின்னா இப்போ நம்ம டைரெக்டாக கடைகளுக்கு சப்ளை பண்ணுறது, நம்ம டைரெக்டாக நம்ம வந்து யாருக்கு வாடிக்கையாளருக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். இப்போ கடை கொடுக்கும்போது என்ன பண்ணணும், அதோடைய குவாலிட்டி வித்தியாசப்படும். ஏன்னா கடைக்காரங்க ஃபஸ்ட்டு ரேட்டு கொடுத்துருவாங்க, இந்த ரேட்டில் தான் பண்ண சொல்லுவாங்க. அந்த ரேட்டில் நம்ம பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அவங்க ஒரு ரேட் வச்சு கஸ்டமர் கொடுப்பாங்க. அப்போ அவங்க கிட்ட காம்படிஷன் இருக்கும். இப்போ எங்ககிட்ட அப்படி கிடையாது. இதுதான் குவாலிட்டி, இதான் ரேட்டு, இந்த ரேட்டுக்கு வந்து முடிஞ்சா பண்ணிடுவோம். உங்களுக்கு இந்த லைஃப் இந்த குவாலிட்டி வரும். ஆமா. அதனால கடையை கம்பேர் பண்ணும்போது நம்மகிட்ட குவாலிட்டி அதிகமா இருக்கும். கடை ரேட்ல இருந்து நம்ம கொஞ்சம் தான் வித்தியாசப்படும். ஆனா கடையை காட்டிலும் குவாலிட்டி நல்லா இருக்கும். நிறைய மக்களுக்கு அது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை இப்போ வரைக்கும். ஏன் அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா, நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த என்னது பிடிசில ரேட் அதிகமா இருக்குமோ. அதாவது நல்லா கவனிங்க, லோ ரேஞ்ச் செட்டு நீங்க கடையில எடுத்துக்கோங்க, அது வந்து உங்களுக்கு யூஸா இருக்கும். அந்த ஹையர் ரேஞ்ச் சொல்லுவாங்க, அதாவது பெரிய பெரிய ஷோரூம்ஸ் இருக்கலாம், இந்த டாம்ப்ரோ, அப்புறம் ராயலாக்கு, அப்புறம் ஸ்டான்லி, இந்த மாதிரி பெரிய பெரிய ஷோரூம்ஸ் இருக்கு. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சோஃபா ரேட் வந்து ஒரு 2 லட்சம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அதே சோஃபாவை நான் வந்து ஒரு 50,000 பண்ணி தர முடியும். சூப்பர் பண்ணி தர முடியும். பிராண்டு எப்பவுமே பிராண்டுனா ஒரு நேம் கிடையாது, அதுக்கு ஒரு மதிப்பு கொடுத்து அதுக்கு அதை வச்சு தான் ரேட்டே ஃபிக்ஸ் ஆகும். இப்போ ஆப்பிள் ஃபோனுக்கும் சாம்சங் ஃபோனுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஆப்பிள் ஃபோனுக்கும் நார்மல் ஃபோனுக்கு அதை விட ஸ்பேர் பார்ட்ஸ் நிறைய கம்மியாக கூட நிறைய ஃபோன்ஸில் கிடைக்கும். அந்த பிராண்டில் வச்சு தான் அந்த ரேட் வந்து டிசைட் ஆகும். அந்த விதத்தில் சொல்லும்போது பிடிசியில் வந்து ரேட்டு வந்து எப்படி சொல்ல, அந்த பிராண்டு கான்செப்டில் உள்ள சோஃபாஸ் எந்த மாடலும் கொண்டு வாங்க. நான் இந்த மாடல் தான் பண்ணுவேன், இந்த மாடலாம் பண்ண மாட்டேன்னு கிடையாது. எந்த மாடலும் கொண்டு வாங்க. ஒரு 2 லட்சம் 1 லட்சம் சொல்கிற மாடலையும் கொண்டு வாங்க. அதே உங்களுக்கு 50,000 உள்ள ஒரு 35,000 37,000 கூட முடிச்சு கொடுத்துருவோம். அதை விட அருமையான குவாலிட்டியில் கூட முடிச்சு கொடுத்துருவோம். நம்ம கிட்ட சோஃபா வந்து ஸ்டார்டிங் பிரைஸ் எவ்வளோண்ணே? ஸ்டார்டிங் நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஏழைகளுக்கு ஏற்ற சோஃபான்னு சொல்லிட்டு ஒரு 5,500 ஒரு சோஃபா வச்சிருக்கோம். அதான் நம்மளோட ஸ்டார்டிங் பிரைஸ். வந்து உங்ககிட்ட சோஃபா வந்து 5,000 ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து உங்ககிட்ட ரொம்ப ரொம்ப லக்ஸரியான சோஃபானா அது வந்து எவ்வளோ? 3+1+1 37,500 எவ்வளோ லக்ஸரி. நீங்களே உங்க உங்களுடைய ஆன்லைன்ல செக் பண்ணிட்டு அந்த லக்ஸரி மாடலை என்ன கொண்டு வாங்க. 37,500 முடிச்சு கொடுத்துருவேன். சரி சார். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த சோஃபா ஸ்டார்ட் பண்ணுவோமா? நம்ம பிடிசி பொறுத்த வரைக்கும் என்ன ரொம்ப ஸ்பெஷலாக கம்ஃபர்ட் சோஃபா ஸ்பெஷல். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட் சோஃபாஸ் தான். இந்த மாடல் கம்ஃபர்ட்ஸ்ல வந்து ஏகப்பட்ட மாடல்ஸ் உண்டு. இது வந்து கம்ஃபர்ட் சோஃபா தான். இது நம்ம இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேக்கும் ஃபோல்டு பண்ணால் ஃபோல்டு பண்ணிக்கலாம். அந்த மாதிரி சோஃபாஸ் இது ஃபுல்லாக பேக் ஃபோல்டுனா பேக் ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஓகேவா? லைட்டாக ஒரு ஸ்டெப் ஃபோல்டுனா ஸ்டெப் ஃபோல்டு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட் வெரைட்டிஸு. அதில் பார்த்தீங்கன்னா இதுவும் கம்ஃபர்ட் மாடல் தான். இதை கம்ஃபர்ட் மாடல் பார்த்தீங்கன்னா பேக் வந்து அட்ஜஸ்டபிள் கம்ஃபர்ட் மாடல். அதே மாதிரி தான். இதே மாதிரி பேக்கும் மொத்தமாக படுக்குன்னா படுத்துக்கலாம். பேக்கும் படுக்குன்னா மொத்தமாக படுத்துக்கலாம். ஓகேவா? பேக் படுத்துக்கலாம். அடியில் இந்த மாதிரி இழுக்கணுமா அதையும் இழுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி கம்ஃபர்ட்ல நீங்க எந்த மாடல் கொடுத்தாலுமே நம்ம பிடிசியில் வந்து கம்ஃபர்ட் மாடல் அதுவும் பார்த்தீங்கன்னா ரேட் நம்ம கம்ஃபர்ட் ரொம்ப கம்மியாக கொடுத்துட்டு இருக்கோம். ஆமாம். வெறும் 18,000 கம்ஃபர்ட் சோஃபா 3 சீட்டர் கொடுத்துட்டு இருக்கோம். பாக்ஸ் டைப் கொடுத்துட்டு இருக்கோம். இதோட இந்த மாடல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 18,000 தான் கம்ஃபர்ட் மாடல். சூப்பர். ஆமாம். ஸோ இது அப்புறம் பார்த்தீங்கன்னா கட்டில் அடிச்சு கொடுத்துட்டு இருக்கோம். அப்புறம் வந்து மெத்த செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். அப்புறம் ரெக்லைனர் ரொம்ப ஃபேமஸ்மா. இந்த ரெக்லைனர்லாம் பார்த்தோன்னா இப்போ நம்ம கொடுக்குற ரேட் வரும் 11,500 கொடுத்துட்டு இருக்கோம். 11,000
ஆமா வெளியே இது வந்து ரேட் அதிகமாக சொல்லுவாங்க. ரேட்டு நல்ல ரேட்டு உண்டு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியில் வச்சிருவாங்க. நான் யூஸ் பண்ற மெக்கானிசம் ரொம்ப ஸ்மூத் மெக்கானிசம் தான். எது ஒக்கின் பிராண்ட் போட்டு கொடுத்துருவேன். அது மாதிரி கிளாத்து எல்லாமே கிளாத்தை பத்தி நான் சொல்றேன் உங்கள்கிட்ட. இந்த மாதிரி சாஃப்ட் நல்ல சாஃப்டா இருக்கும். அது மாதிரி லென்த் இவ்வளவு லென்த்லாம் வெளியே போட மாட்டாங்க. ஆமா நம்ம கடையில் வந்து லென்த் ஃபுல்லா இருக்கும். இந்த கால் வரைக்கும் உள்ள வரணுமா, கால் வரைக்கும் உள்ள வந்தோம். ஒரு வயசானவங்க யாராவது வந்து படுக்கனாலும் இது நல்லா படுத்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு எனக்கு வந்து தலையில இருந்து கால் வரைக்கும் உள்ள வந்துடும். இப்போ பாக்கிறதுல கால் வெளியே நிற்கும், கால் உள்ள வந்துடும் இந்த மாடல்ஸ்ல. ஆமா இது அப்புறம் வந்து எலக்ட்ரிக்கல் உண்டு. இதெல்லாம் எலக்ட்ரிக்கல் டைப் தான் சரிங்களா. ஒரு சுவிட்ச் அமுக்குறா போதும் அதுவே ஃபுல்லா வெயிட் வந்துடும். அப்புறம் அதுல மேனுவல்ஸ் ட்ரிபிள் ஆர் சொல்லுவாங்க, அப்படியே சுத்துற டைப் சொல்லுவாங்க. ட்ரிபிள் ஆர் உண்டு. அப்புறம் வந்து ட்ரிபிள் ஆர்ல மோட்டரைஸ்ட் உண்டு. இது எல்லாமே ரெகுலர் பார்த்தீங்கன்னா 11,500 வந்து நம்ம பக்கா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சரி. இப்போ வந்து ஒரு கஸ்டமர் யாராவது வந்து ஒரு 20,000 ரூபா ஒரு பட்ஜெட் சொல்றாங்க. அதாவது ஒரு நார்மல் ஒரு சோஃபா 4 பேர் உட்கார மாதிரி, அதுல வந்து இந்த மாதிரி கம்ஃபர்ட் சோஃபா கால் விரிக்கிற மாதிரி படுக்கிற மாதிரி இப்படி வந்து சொன்னாங்கன்னா பண்ணி தருவீங்களா? ஆமா 18 ரூபாய்க்கு கொடுக்கோம்ல. ரொம்ப கம்மியாட்டு ஒரு அதாவது ஒரு 10,000 ரூபாய் ரேஞ்சில இருக்கு அந்த சோஃபால இந்த மாதிரி நீங்க அட்டாச் பண்ணித்தாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா பண்ணி தந்துருவேன். 10,000 ரூபாய் சோஃபா இல்லமா அந்த 5,500 ரூபாய் சோஃபால கூட என்னால கம்பேர் பண்ணி தர முடியும். ஆமா அதனால எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி தந்துருவோம். ஸ்பேஸ் சேவிங் மெத்தட் தானே நம்ம இது அதுன்னு கிடையாது. எல்லாமே பெர்ஃபெக்ட்டா பண்ணி கொடுத்துருவோம். 2 சீட்டர் சோஃபா 3 சீட்டர் கான்செப்ட்ல பண்ணிருக்கேன். இதுக்கெல்லாம் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்றீங்க? இதுக்கெல்லாம் பார்த்தா மரம் பார்த்தா நம்ம லைஃப் டைம் கேரண்டி தருவோம். மலேசியன் மகாகனி யூஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஆமா மலேசியன் மகாகனி அந்த பூரா மரங்களுக்கு பார்த்த வரைக்கும் ஒரு டைப் ஆஃப் மரம் பார்த்தா ஒரு 3 மரம் பெஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. தேக்கு யூஸ் பண்ணுவாங்க, வேங்க யூஸ் பண்ணுவாங்க. இப்போ மலேசியன் மகாகனி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே லைஃப் நல்லா இருக்கும். இது எல்லாமே நல்ல கேரண்டியான மரங்கள். சில வெளியே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஸ்கிராப் வுட் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா அந்த பழஜாதி மரம்னு சொல்லுவாங்க. அதாவது மாமரம், ஆலமரம், அரசமரம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரே சோஃபால யூஸ் பண்ணிடுவாங்க. சில மரம் திருகும், சில மரம் பெண்டாகும், சில மரம் விரியும் வெடிக்கும். இந்த மாதிரி கான்செப்ட். சில மரம் உழுக்க கூட செய்யும். நம்மளை பொறுத்தவரைக்கும் மரம் உழுக்காம இருக்காது ட்ரீட் பண்ணுவோம். அந்த கெமிக்கலை போட்டு முக்கி ட்ரீட் பண்ணிடுவோம். ஸோ அதனால மரத்துக்கு நம்ம லைஃப் டைம் கண்டி கொடுத்துட்டு இருக்கோம். குஷியான வந்து உட்காந்தே காட்டுறேன். சும்மா இதில் உட்காந்து பாருமா, சும்மா உட்கார அப்படியே அந்த ஒரு சாஃப்ட்னஸ் ஒரு ஜம்பிங் நல்லா இருக்கு. இந்த ஸ்ப்ரிங் தான் இருக்கு. இதுல வந்து பாக்கெட் ஸ்ப்ரிங் இருக்கும். பாக்கெட் ஸ்ப்ரிங்கும் சூப்பர் சாஃப்ட் ஃபோம் இருக்கும். இல்ல அதனால என்ன பண்ணோம், பாக்கெட் ஸ்ப்ரிங் பொறுத்தவரைக்கும் அது வந்து குட்டி குட்டியா இருக்கும். ஒரு 49 ஸ்ப்ரிங் இருக்கு. தனியா இருக்கும் 49 ஒரு மாதிரி கட்ட மாதிரி இருக்கு. தனித்தனியா ஒண்ணு டச் ஆகாம இருக்கும். சில ஸ்ப்ரிங் பார்த்தோன்னா டச் ஆகிருக்கும். அது ஒரு ஸ்ப்ரிங் கட்டாலும் கொலாப்ஸ் ஆயிரும். அப்படி உட்காந்து பாருங்க, அது உட்கார்ந்து பாருங்க அப்படியே சாஃப்ட் ஜம்பிங் ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்ப்ரிங் மாதிரி ஸ்ப்ரிங்ல உட்கார்ந்த மாதிரி ஃபீல் இல்ல, அந்த ஃபீல் இருக்கு. பஞ்சில உட்கார்ந்த மாதிரி. இது வந்து ஒரு 0% டிஸ்டர்பன்ஸ் சொல்லுவாங்க. எப்படின்னா இந்த இடத்துல அமுங்கனா இந்த இடம் மட்டும் தான் அமுங்கும். ஆமா புரியுதா? இந்த ஸ்ப்ரிங்னா தனித்தனியா இருக்குறதுல இந்த ஸ்ப்ரிங் மட்டும் அமுங்கும், இது மட்டும் அமுங்கும். இப்போ நடுவுல அமுங்கும், இது மட்டும் தான் அமுங்கும். இந்த ஸ்ப்ரிங் மட்டும் தான் அமுங்கும். ஆமா புரியுதா? ஆமா. சோ அதனால தான் இந்த ஸ்ப்ரிங் வந்து பேக் பெயின் வராது, எதுவுமே வராது. அது மாதிரி யூஸ் பண்ற ஃபோம் பார்த்தீங்கன்னா சூப்பர் சாஃப்ட் ஃபோம் யூஸ் பண்றோம். பொதுவாக PU ஃபோம் யூஸ் பண்ண கலர் கலரா இருக்கும். அது பார்த்தீங்கன்னா டென்சிட்டி இல்லாம இருக்கும். அதாவது டென்சிட்டி ஃபோம் சொல்லுவாங்க. அது ஆக்சுவலி அது என்னன்னா அது வந்து குறைஞ்ச டென்சிட்டி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். பட் வந்து நம்ம யூஸ் பண்ற சூப்பர் சாஃப்ட் ஃபோம் யூஸ் பண்றோம். அதனால ஹையர் டென்சிட்டியா இருக்கும். அதனால ஃபோம்ல ஹீட் இருக்காது. ஃபோமுக்கு எத்தனை வருஷம் கேரண்டி உண்டு. ஆமா. அதனால இந்த ஸ்ப்ரிங்குக்குலாம் 10 வருஷம் கழிச்சு எடுத்து வெளியே போட்டாலும் இதே மாதிரி தான் இருக்கும். ஆமா. ஆனா அடுத்த சோஃபா பார்ப்போம். இப்போ பார்த்தா இந்த சோஃபா பார்த்தோன்னா இதுதான் நம்ம இந்த மாதிரி மாடல் வந்து நம்ம இருக்கிற ரேட் நல்ல கூடின மாடல்ஸ். இது வந்து நான் ரெக்லைனர் சோஃபான்னு சொல்லுவாங்க. டம்மி சோஃபா அந்த மாதிரிலாம் வார்த்தை உட்கார். நான் ரெக்லைனர்னா இந்த சோஃபா பொறுத்த வரைக்கும் உட்கார இடம், சாயிற இடம், கை வைக்கிற இடம் எல்லாமே செம்ம சாஃப்டா இருக்கும். இது வந்து உங்க தலைக்கு மேல இருக்கும் செட். இந்த செட்டை பார்த்தீங்கன்னா இதுக்கு மேல. ஆமா தலைக்கு இருக்கிற ஹையர் கம்ஃபர்ட் சோஃபா. ஆமா. அதே மாதிரி மற்ற சோஃபாலாம் 90 டிகிரி மாதிரி இருக்கும். இப்போ இந்த சோஃபா பார்த்தோன்னா கிராஸா இருக்கும். ஆமா. மற்ற கடைகளில் சோஃபாவில் பார்த்தோன்னா 90 டிகிரி தான் இருக்கும். 90 டிகிரி மாதிரி வரும். இது அப்படியே கிராஸா போதா? ஆமா. இந்த சோஃபாவோட பேக் சைடே கிராஸா தான் போகும். ஸோ அதனால தான் உட்காரும்போது ரெக்ளைனிங்கா இருக்கும், பேக் நல்லா சப்போர்ட்டா இருக்கும். முதுகுவலி எதுவுமே வர எதுவுமே. இந்த சோஃபா கொடுத்தா எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, சந்தோஷமா இருக்கும். என் இருக்கிற அதிகபட்ச ரேட்டுள்ள சோஃபா இதுதான். இது ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் 37,000 ரூபாய்க்கு கொடுத்துட்டு. இதுவே வெளியே வந்து ஆனால் கூண்ண இது 50,000 ரூபாய்க்கு மேலே தான் வெளியே. ஆமா. இந்த 1 லட்ச ரூபாய் கிட்ட வரைக்கும் இருக்கு. இதே வச்சுப்பாங்க. இதுல பார்த்தோன்னா இதுல கொஞ்சம் 90 டிகிரில சின்ன சைஸ்ல போட்டு வைப்பாங்க. அது ரேட் கம்மி போட்டு வித்துட்டு இருக்காங்க லோ ரேஞ்சில். பட் இது வந்து இருக்கிற ஹையர் ரேஞ்ச், நல்லா லைஃபா இருக்கும். இதெல்லாம் பார்த்தா நல்லா தலைக்கு மேல இருக்கு. எனக்கு நல்ல ஹையர் கம்ஃபர்ட், பக்கா ஹையர் கம்ஃபர்ட் சோஃபா. இது ரொம்ப அருமையா இருக்கும். இதோட ரேட் பார்த்தோன்னா நம்ம எவ்வளவு கொடுக்கோம்னா இந்த மாதிரி சோஃபா வந்து ஒரு 42,000 அந்த மாதிரி ரேஞ்சு கொடுத்துட்டோம். இருக்கிற ஹையர் கம்ஃபர்ட்ல இப்போ வந்து இப்போ வந்து ஒரு கஸ்டமர் வந்து இந்த மாதிரி கார்னர் சோஃபா வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க வீடு வந்து கதவு வந்து கொஞ்சம் சிறுசா இருக்கும், வீடு சிறுசா இருக்கும். அப்போ வந்து அதுக்கு என்ன பண்ணுவீங்க? இப்போ இந்த சோஃபா வாங்கினாங்க அங்க வைக்க முடியல, அதுக்கு என்ன பண்ணுவீங்க? கஸ்டமைஸ் பண்ணிடலாமா? அதாவது எங்கிட்ட இருக்கிற ரெடிமேட் தான் வாங்கணும் கிடையாது. பிடிசியை பொறுத்த வரைக்கும் கஸ்டமைசேஷன் தான். என்ன மாடல், என்ன கலர், என்ன சைஸ், எதுனாலும் கொண்டு வந்து கொடுத்தா போதும். அந்த கார்டை கரெக்ஷன் பண்ணி கொடுத்துரும். அவங்க என்ன மாதிரி சொல்றாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி வீட்டுக்கு வந்து பாப்பீங்களா? வீட்டுக்கு வந்து சம்டைம்ஸ் வீட்டுக்கு வந்து அளவு எடுக்க நான் வீட்டில் போய் அளவு எடுத்து அசைன் பண்ணி பார்ப்பேன். ஸோ அதனால பிரச்சனை என்னன்னாலும் எந்த கான்செப்ட்னாலும் பக்காவா பண்ணுவோம். சரி. அந்த இடத்துல ஒன்று கேட்கணும், அங்கே குட்டி குண்டு சோஃபா இருக்கு, அது மட்டும் என்னன்னு சொல்லுவாங்க. ஆமா வாங்க, அது வந்து சில்ட்ரன்ஸ் கிட்ஸுக்காக நம்ம கொடுக்குற சோஃபாஸ் இருக்கு. பார்த்தா சில்ட்ரன்ஸ் சோஃபாமா, குட்டி பசங்க உட்கார கியூட்டாவும் இருக்கு. பார்க்கறத சின்ன சோஃபா மாதிரி இருக்கும். நீ உட்காந்து பாரு,
ஆமா நீயே உட்காந்துக்கலாம். நல்ல பெரிய ஆள் உட்கார மாதிரி தான் இருக்கும். நல்லாவும் இருக்கு, நல்லா இருக்கும் இது. ஆனா பாக்குறதுக்கு சின்ன குழந்தை உட்கார சோஃபா மாதிரி தான் இருக்கும். அதான் சோஃபா ஆக்சுவலி. பெரிய ஆள் உட்காந்துக்கலாம். நல்லா இருக்கும். இதெல்லாம் இப்ப டிஸ்கவுண்ட் ரேட்டுக்கு 4 ரூபாய்க்கு 3,500 கொடுத்துருக்கேன். டிஸ்கவுண்ட் அவ்வளவு 3,500 கொடுத்துட்டு இருக்கேன். யார் வேணாலும் எப்பவும் போன 4,500 நம்ம கிளியரன்ஸ் சேல்ல வீடியோ போட்டிருந்தோம். அதுல வந்து பாதி சோஃபா எல்லாமே சேல் ஆயிட்டுனா மோஸ்ட் எல்லாமே சேல் ஆயிடுச்சு. இதெல்லாம் புக் ஆயிடுச்சு. ஆமா இது வந்து நான் இன்னைக்கு ஒரு கஸ்டமர் யாரோ கமெண்ட் போட்டிருந்தாங்க. இந்த வீடியோக்கு தான் போட்டுதான் நினைக்கிறேன். இது 5,000 ரூபாய்க்கு போட்டிருந்தேன். ஆமா இது இப்ப இன்னும் சேல் ஆகல. இது 4,000 கூட ரெடியா தான் இருக்கு. ஆக்சுவலா எல்லா கஸ்டமருமே இந்த வீடியோ பாரு எல்லா கஸ்டமரும் என்னை பத்தி தெரியும். எல்லாமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான், ஃப்ரெண்ட்லி டைப் தான். ஆமா எதுவுமே எல்லாம் எந்த இஷ்யூனாலும் நம்ம எந்த பிரச்சனைனாலும் எந்த ஃபிட்டிங்னாலும் வீட்டுக்கு போலியா உள்ள போலியா அதனால அவங்க உள்ள போறதுக்கு ஃபிட் பண்ணி கொடுக்குறது எல்லா வேலையும் பண்ணி கொடுத்துட்டு இருக்க வரைக்கும். ஸோ அப்படி அது ஒரு சர்வீஸ் பாண்ட் பக்காவா எல்லா ஊருக்கண்டு இருக்கு. இங்க செஃப்டிங்க தான் ரெடி ஆனாலும் கூட டெலிவரி போறது பார்த்தீங்கன்னா சென்னை, பெங்களூர் இந்த மாதிரி எல்லா ஊருக்கும் நம்ம சப்ளை கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதனால எல்லா இடத்துக்கும் கொடுக்கும், அதில் எல்லா ஊருக்கும் டெலிவரி கொடுத்துட்டு இருக்கோம். எந்த பிரச்சனையும் இஷ்யூ பார்த்து கொடுத்துட்டு தான் இருக்கும். ஆமா டெலிவரி எப்படி ஃப்ரீயா காஸ்டா? இப்போ எந்த ஊர்ல இருந்து கொடுத்தாலுமே டெலிவரி வந்து கஸ்டமர் வந்து அவங்க சார்பில் எடுக்கதா இருந்தா அதிகமான விலை ஒரு நினைச்சு பயந்துட்டு வராம கூட போயிடலாம். ஆமா அதனால நாங்க என்ன பண்ணுவோம்னா கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஃப்ரீ டெலிவரி கொடுத்துருவோம். நாங்க ரெகுலரா ஒரு பார்சல் ஆஃபீஸ்ல கொடுத்துட்டு இருக்கறனால வெளியே உள்ளவங்களுக்கு வந்து ஒரு சோஃபா செட் வந்து கஸ்டமருக்கு புக் பண்ணும்போது ஒரு 5,000 ரூபாய் 4,000 ரூபான்றானா எனக்கு ஒரு 2,000 ரூபாய் தான் சொல்லுவான் ரெகுலரா கொடுக்கறதுனால. சோ அதனால எங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பாசிபிள் இருக்கு. நிறைய கஸ்டமர் மனசுல இருக்கும் அவங்க டெலிவரி ஃப்ரீயா கொடுத்தா நம்ம காசு உள்ள வைக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது நாங்க என்ன பண்ணுவோம்னா எங்க கிடைக்க லாபத்துல குறைச்சிருவோம். அதாவது நீங்க டெலிவரி எடுக்கிறதா இருந்துச்சுன்னா அதிகமான அமௌண்ட் கொடுக்க வேண்டியிருக்கும் பார்சல் ஆஃபீஸ்க்கு. நாங்களே டெலிவரி போறதுனால கொஞ்சம் அமௌண்ட் தான் எங்களுக்கு வரும், ஃபிக்ஸட் அமௌண்ட். ஸோ அதனால எங்களோட லாபத்துல கொஞ்சம் குறைச்சி கொடுப்போம். ஒரே கதை தான், ஒரே ஒரு சின்ன கான்செப்ட் தான். ஒரு சோஃபா ஒரு நாளைக்கு செஞ்சு ஒரு வாரத்துக்கு சேல்ஸ் பண்றதுக்காக உட்கார்ந்துட்டு இருக்கிறத விட ஒரே நாள்ல 10 சோஃபா செஞ்சு கூட அந்த ஒரு சோஃபால ஒரு லாபத்தை 10 சோஃபால எடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். மேனுஃபேக்சரிங் ஜாஸ்தி, லாபம் கம்மி, ரொட்டேஷன் ஆயிட்டே இருக்கும். என்னை நம்பி கிட்டத்தட்ட இந்திக்காரங்க பார்த்தோன்னா ஒரு 35 பேர் இருக்கானுங்க. 35 பேருக்கு 35 குடும்பங்கள் இருக்கு. ஆமா அவனுக்கு வேலை கொடுத்தா அவனுக்கு எவ்வளவு பார்த்தது அவனுக்கும் காசு. நம்ம ஆட்கள் எப்படி ஃபாரின்ல போயிட்டு ஒர்க் பண்றாங்களோ புரியுதா, அதே மாதிரி இந்திக்காரனுக்கு வந்து தமிழ்நாடுக்கு வந்து ஒரு ஃபாரின் மாதிரி. அதனால அவனுக்கு உழப்பு கொடுத்தா அவனு சொன்னால அது ஒரு கான்செப்ட். ரெண்டா என் கான்செப்ட் என்னன்னா ஒரே சோஃபாவை செஞ்சு அதுக்கு அதிக லாபம் பார்க்காம நிறைய சோஃபா செஞ்சு சின்ன சின்ன லாபத்துல சப்ளை பண்ணிட்டு போயிட்டே இருந்தேன். அவ்வளவுதான். இந்த சோஃபா தான் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த குழந்தை தொட்டில் சோஃபா மாதிரி இருக்கும். ஆமா இது ஒரு சாம்பிள் தான். இந்த கலர் ஏதோ கஸ்டமர் இதை வச்சு நிறைய ஆர்டர் வந்துச்சு. இந்த தொட்டில் சோஃபா வச்சு கிட்டத்தட்ட நான் இது வரைக்கும் ஒரு 80 சோஃபாவது தொட்டில் சோஃபா வச்சு கொடுத்துருக்கேன். இப்பதான் நான் கேள்விப்பட்டேன் குழந்தைகளுக்கு ஒரு சோஃபா இருக்குன்னா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இது நல்லா தான் போயிட்டு இருக்கு. அது என்னது குழந்தைகளுக்கு ஒரு கட்டை மேல வச்சு ஒரு மாதிரி இருக்கும், ஒரு நல்லா பார்க்க லுக்கா இருக்கும். இப்போ வந்து சோஃபா குடிங்கன்னா அது ரொம்ப இது ஃப்ரீடமா இருக்கும். இது நல்லா இருக்கும். குழந்தைங்க சாஃப்டா உள்ள நல்ல பஞ்செல்லாம் வச்சு ரொம்ப கிளீனா பண்ணி நல்ல பஞ்சா இருக்கு. இது நல்லா இருக்கும் சோஃபாக்கு. ஆமா அந்த குழந்தை வளரும் போது கூட இது பத்திரமா வச்சுக்கலாம். அந்த குழந்தையோட கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு குவாலிட்டி உண்டு. நல்ல குவாலிட்டி உண்டு. இந்த சோஃபா தான் வாங்கினா ஏதாவது ஃப்ரீ ஏதாவது இருக்கா? இப்போ குறிப்பா என்ன சொன்னா சோஃபா வாங்கும்போது ஒண்ணு நமக்கு இந்த மாதிரி டீப்பா ஒண்ணு ஃப்ரீயா கொடுத்துருவோம். இந்த இல்லையா வெயிட் தூக்கமில்ல எதை பிடிச்சிப்போம் தூக்குமா நல்லா தூக்கம் ஃப்ரீயா கொடுக்குற டீப்பாவோட வெயிட்டை பாருங்க எப்படி இருக்கு. ஆமா செம்ம வெயிட்டா இருக்கு, நல்லா வெயிட்டா இருக்கும். சரிங்களா அப்படி போதும். இந்த மாதிரி அதாவது சோஃபாக்கு டீப்பா. ஆமா மற்ற இதுக்கெல்லாம் ஒவ்வொரு ஃப்ரீயா. ஒரு சோஃபா வாங்கினா இந்த மாதிரி டீப்பா ஒன்று ஃப்ரீயா வேணா ஃப்ரீயா கொடுத்துருவேன் ஒன்று. அப்படி இல்லையா இந்த மாதிரி 2 பில்லோ ஃப்ரீயா கொடுத்துருவேன். இல்லாட்டி ஃபோம் பஃபிலாம் ஃப்ரீயா கொடுப்பேன். எதுவுமே வேண்டாம்னு சொன்னாங்கன்னா டெலிவரி ஃப்ரீயா கொடுத்துருவேன். டெலிவரி ஃப்ரீயா எடுத்தீங்கன்னா டீப்பா ஃப்ரீயா தர மாட்டேன். டீப்பா எல்லாம் ஃப்ரீயா எடுத்தீங்கன்னா டெலிவரி பேயபிளா. ஓகேண்ணா. இது என்ன கட்லு? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனி யூஸ் பண்ற கட்லு. இப்பதான் குஷன்லேயே கட்லு கேட்பாங்கல்ல, நம்ம ஏகப்பட்ட கட்லு மாடல் அடிச்சு கொடுத்துட்டு இருக்கேன். இந்த கட்ல வந்து 10,000 ரூபாய் தான் வரும். ஓ அப்படியா? இதுக்கு என்ன ஸ்பெஷல்னா இது பார்த்தா நம்ம யூஸ் பண்ற அந்த மெத்த இருக்கு இல்லையா, இது வந்து பேக்கெட் ஸ்ப்ரிங் சூப்பர் சாஃப்ட் மெத்த, ஹீட் இருக்காது, நல்லா கூலிங் ஜம்முன்னு இருக்கும். இந்த மெத்த ரொம்ப அருமையா இருக்கும். ஆமா இந்த மெத்த கூட பார்த்தோன்னா உனக்கு ஒரு 8,000 ரூபாய்க்கு நல்ல கண்டிஷன்ல பயங்கரமான மெத்த பண்ணி கொடுத்துருவேன். ஹோட்டல்ல இருக்கும் அந்த மாதிரி வாங்குவோம். சரிங்களா? ஹையர் ரேஞ்ச் அது மாதிரி ஹெட் ரெஸ்ட் பின்னாடி வைக்கிற ஹெட் ரெஸ்ட் அது இது எல்லாமே நான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு குஷன் சம்பந்தமா என்ன வேணும்னாலும் பிடிஸ்க்கு வாங்க. நாங்க ரொம்ப கம்மி ரேட்டுக்கு நல்ல குவாலிட்டி, முக்கியமா நல்ல குவாலிட்டியா பண்ணிக்கலாம். இதுக்கு வாங்கினா ஏதோ ஃப்ரீ ஏதோ இருக்கா? இதுக்கு வாங்கினாவா? இதுக்கு வாங்கினா 2 பில்லோ ஃப்ரீயா கொடுத்துருவோம்பா. இந்த லார்ஜ் பில்லோ. ஆமா 2 பில்லோ ஃப்ரீயா கொடுத்துருவோம். சரியா? பிடிசி ஃபர்னிச்சர்ஸோட மேனுஃபேக்சரிங் பண்ற இடத்துல வந்திருக்கோம். இங்க வந்து 3 யூனிட் கிட்ட வச்சிருக்காங்க. இது வந்து இப்போ மேனுஃபேக்சரிங் ஒரு இந்த இது என்னடா இது வந்து நமக்கு வந்து மேலப்பாளையத்துல இந்த யூனிட் இருக்கு. இது வந்து சோஃபா மேக் பண்ற இடம். சோஃபா மேக் பண்ணுவாங்க. இதெல்லாம் அடிப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சொன்ன நல்லா செவச்சவன் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் வந்து மலேசியன் மகாகனி. இது வந்து ஒரிஜினல் மலேசியன் மகாகனி மரங்கள். நல்லா தெளிவா இருக்கு இந்த மரம்லாம்.
இதெல்லாம் ட்ரீட் பண்ணி பக்காவாக அடிச்சு வச்சிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரே மரம், அந்த மாங்கனி மட்டும் தான் இருக்கும். ஸோ அதனால இந்த மரம் நல்லா லைஃபாக இருக்கும். வெள்ளை கலர் அந்த மாதிரிலாம் வராது, ஒரிஜினலாக இருக்கும். அது பார்க்கும்போது அந்த லுக்கை பார்த்தாலே தெரியும், அந்த விளைச்சல் வந்து மரத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். நல்லா இருக்கு, நல்லா இருக்கும். இதெல்லாம் பார்த்தா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மரத்துக்குலாம் பார்த்தோன்னா லைஃப் டைம் கேரண்டி கொடுக்குறாங்க. இங்கெல்லாம் சோஃபா ரெடி பண்ணிருப்பாங்க, இங்கே தான் துணி தச்சிட்டு இருக்காப்ல. இதெல்லாம் பார்த்தோன்னா டஸ்ட் ஃப்ரீ கிளாத்னு சொல்லுவாங்கம்மா. என்னதான் தூசி பட்டாலும் அழுக்கு பட்டாலும் ஒண்ணுமே ஆகாது. என்னதான் இந்த மாதிரி தூசியை போட்டாலும் சரியா, மண்ணளி போட்டாலும் இந்த தூசி போட்டோன்னா ஒரு நாள் தூசி இருக்காங்கல்ல, ஓகேவா, இது ஒன்றும் பண்ண வேணாம். அப்படியே எடுத்து அப்படியே கீழே வச்சு ஒரு தட்டலாம், அவ்வளோதான். சரியா, தூசி பட்ட இடமே இருக்காது. ஆமாண்ணே, அது தூசி இருந்ததுக்கான இடமே இல்லையா, இடமே இருக்காது. அப்படியே ஃபுல்லாக கிளியர். இது வந்து டஸ்ட் ஃப்ரீ கிளாத்து. அந்த மாதிரி கரை எந்த கரை பட்டாலும் இந்த கரையே இருக்காது. லைட்டாக கையை சாப்பிட்டாலே போயிடும், புதுசாகிடும். ஆமா ஆமா, ரொம்ப சாஃப்டா நல்லா சாஃப்டா இருக்கும் இந்த கிளாத். இதுல பார்த்தனா இந்த மாதிரி மேல ஒரு கோட்டிங் இருக்கும், பின்னாடி இந்த ஃபைபர் கோட்டிங் இருக்கும். இந்த ஃபைபர் கோட்டிங் இருக்குன்னா அதோட ஜிஎஸ்எம் அதிகமா இருக்கும். மேக்ஸிமம் நிறைய கடைகளில் பார்த்தோன்னா இந்த பின்னாடி உள்ள கோட்டிங் இருக்காது, மேல உள்ள கிளாத் மட்டும் தான் இருக்கும். அதனால தண்ணி உள்ள போயிடும். இப்போ இல்லை தண்ணி ஊற்றினா தண்ணி தினம் ஸ்ப்ரெட் ஆகும், தவிர உள்ளே இருக்காது. ஸோ இந்த கிளாத் வந்து ரொம்ப அருமையா இருக்கும். இந்த ரெக்ஸின்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வெடிப்படிப்பா வரும் தெரியுமா, அந்த மாதிரி வெடிப்படிப்பு வந்து இந்த சோஃபாலாம் வராது. நான் தர சோஃபால வந்து வெடிப்படிப்பா அந்த மாதிரி பிரச்சனை சுத்தமாக வராது. ஸோ இந்த மாதிரி கிளாத் யூஸ் பண்ணுறது நல்லா பெஸ்ட்டாக இருக்கும். அது மாதிரி சாஃப்ட் ஃபோம் இந்த இருக்குல்ல, இது பார்த்தோன்னா இதான் பார்த்தா சூப்பர் சாஃப்ட் ஃபோம், நல்ல சாஃப்டாக இருக்குமா, ஹீட் இருக்காது. இல்லை பேக்கெட் ஸ்ப்ரிங் வந்துடும், எல்லாமே வந்துடும், நல்லா இருக்கும். இல்லை ஏறி குயிச்சா உட்காந்து பாருங்க, உட்காந்து நல்லா அப்படி உட்காருங்க, தெரியுதா ஜம்மி, ரொம்ப நல்லா இருக்கா. மொத்தத்தில் இதோட திக்னஸ் பார்த்தோன்னா கடையில் வெறும் 3 இன்ச்சு ஃபோம் தான் வைப்பாங்க அதிகபட்சம். இது திக்னஸே 8+ 8 இன்ச்சுக்கு மேலே இருக்கும் இந்த மொத்த குஷனோட திக்னஸ். அதனால நம்ம தர லைஃப் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் குஷனை பொறுத்த வரைக்கும். சரி, அப்புறம் மரம் கிளாத், இப்போ மரம் எடுத்துக்கோங்க, பெஸ்ட்டாக போட்டிருக்கோம், கிளாத்தும் பெஸ்ட்டாக போட்டிருக்கோம், குஷனும் பெஸ்ட்டாக போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி பெஸ்ட் கான்செப்ட் போகிறனால எத்தனை வருஷம் ஆனாலும் கம்ப்ளைண்ட் வர வாய்ப்பே கிடையாது. சரி சரி. இப்போ வந்து சோஃபா வச்சு கிராக் ஆகிட்டு ஏதாவது உடஞ்சிட்டா, ரொம்ப பழைய சோஃபா ஏதாவது கிராக் ஆகிட்டுனா அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவீங்களா இல்லை சர்வீஸ் பண்ணுவீங்களா? நம்ம சோஃபா பொறுத்த வரைக்கும் பெரிய கம்ப்ளைண்ட் வராது. வந்தால் சின்ன சின்ன ஏதாவது கம்ப்ளைண்ட், புதுசு லூஸ் ஆகிட்டு அந்த மாதிரி இருந்தால் கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றி நம்ம ஒரி பண்ண வேண்டாம். ஸோ சோஃபா பொறுத்த வரைக்கும் நம்ம முக்கியமான ஐட்டம் 3 ஐட்டமும் தெளிவாக போகிறனால சோஃபாவில் வந்து பெரிய கம்ப்ளைண்ட் வர வாய்ப்பு இல்லை. பட் இருந்தாலும் சின்ன கம்ப்ளைண்ட் பண்ணி கொடுப்போம். எந்த ஊராக இருந்தாலும் சில வீடுகள் சோஃபா உள்ளே போகாது, வீட்டுக்குள்ளே போகாது. அந்த நேரத்தில் வந்து நம்ம அங்கே உள்ள ஏதாவது சர்வீஸ் மேனை பிடிச்சி ரெடி பண்ணி கொடுத்துருவோம், நம்ம பொறுப்பில் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். அப்படி அங்கே ஆள் கிடைக்கலாம், நம்மளே நேரில் கூட போயிடுவோம். ரொம்ப நன்றி, உங்க நேரத்தை ஒதுக்கி எனக்கு வந்து வீடியோ பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்தடுத்து வீடியோக்கு நம்ம சந்திக்கலாம். உங்களுக்கு நீங்க வந்து சோஃபா தான் வாங்கினது ஐடியாவில் இருக்கீங்கன்னா கீழே வந்து கான்டாக்ட் நம்பர் கொடுக்க வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம பிடிசி ஃபர்னிச்சர் லொக்கேஷன் கரெக்டாக எங்கே இருக்குன்னா திருநெல்வேலி மேலப்பாளையம் மாட்டு சந்தை ரோட்டில் தான் இருக்குது. இந்த சைடு வந்தீங்கன்னா திருநெல்வேலியில் வந்து யார்கிட்ட கேட்டாலும் பிடிசி ஃபர்னிச்சர்ஸ் எங்கே போகணும், அது எங்கே இருக்குன்னு சொன்னீங்கன்னாலும் கூட அவங்களே வந்து ட்ராப் பண்ணிடுவாங்க. இங்கே வந்து நல்ல ஒரு பக்காவான குவாலிட்டியில் சூப்பரான ஒரு தரமான விலையில் வந்து சோஃபா கொடுத்துட்ருக்காங்க. மறக்காமல் விசிட் பண்ணுங்கள் அண்ணே. தேங்க்யூ. ஓகே, உங்கள் சேனல் புது சேனல், நீங்கள் நல்லா வளருங்க, நல்லா பண்ணுறீங்க, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, பெஸ்ட்டாக பண்ணுங்கள். சரியா, தேங்க்யூ. நன்றி மக்கள். நன்றி மக்கள்.